ஹாய் காய்ஸ், நான் தான் ஜன்னா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேமர் ஜோன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் எபிசோட் 2 வாங்க. இந்த வீடியோவில் நிறைய ஃபன்னாக இருக்க போகுது. அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரீயை விட்டு கீழே இறங்கிக்கலாம். இதோட கோஆர்டினேட்ஸை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தான் நம்ம தொலைஞ்சு போகாமல் இருக்கோம். இங்கே நான் கிராஃப்டிங் டேபிள் ஃபர்னஸு போட்டேன். இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு இது என்னென்னா, ஃபஸ்ட்டு வேலை ஆடு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு சின்னதாக தங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு இடம் பண்ணும் எங்கேயாச்சும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுட்டு வேணும், ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஓடுவோம். நம்ம ஒரு சிம்பிள் ஹவுஸ் தான் கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் தான் நல்லா பெரிய ஹவுஸ் கட்ட வரும். அதுக்குள்ளே 2 அங்கெல்லாம் இருக்கும். ஆடே இங்கே இருக்க, இங்கே ஆடே காணும். அங்கே ஒரு ஆடு இருக்குது. நம்மகிட்ட ஒரே ஒரு உள் தான் இருக்குது இப்போ வரைக்கும். நமக்கு இன்னும் ஒரு உள் வேணும். ஸோ கைஸ், நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, ஐயோ இன்னொரு ஆடு. என்னோட தம்பியும் சில டைம்ஸ் விளையாட வருவான் இந்த வேர்ல்டுக்கு. நானும் மல்டிப்ளேயர் சீரீஸ் கூட பண்ணுவோம் சில டைம்ஸ். 3 உள் கிடச்சிருச்சு, சூப்பர். நம்மளுக்கு ஏதாச்சும் டை பிட் பண்ணிக்கலாம். டையை வச்சு எல்லோ கலர் டையா, ரெட் கலர் டையா, எல்லோ கலரா ரெட் கலரா, எல்லோ கலரா ரெட் கலரா. சரி, இங்கி பிங்கி பாக்கி போட்டுவோம். இங்கி பிங்கி நல்லா வேணாம், ரெட் கலர் எடுத்துக்குவோம். இந்த பெரிய பிளான்ட் எவ்வளோ கொடுக்கும்? 2 ஊடு. அப்படின்னா ஒரு சின்ன ரெட் கலர் பூ கிடச்சா போதும். சரி வீடு பார்த்துப்போம், அங்கே இருக்கும் நம்ம பேஸ் கிட்ட. அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட நம்மளுக்கு கிடச்ச சாப்பாடை ஃபர்னஸில் போட்டுறோம். இப்போவே 4 போயிடுச்சு. இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். 2 உள் தான் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா, ஒரே ஒரு ரெட் கலர் பூ எங்கே இருக்குது? காட்டில் ஓடி தொலைஞ்சு போயிட போகிறேன். இங்கே பிங்க் கலரும் இருக்குது. பிங்க் கலர் நம்மளுக்கு செட் ஆகாது. ஒரே ஒரு ரெட் கலர் பூ ப்ளீஸ். ஒரே ஒன்று. ஐயோ கடவுளே. சரி, எல்லோ கலரே எடுத்துப்பாங்க. ரெட் கலர் பூவே கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் நைட்டு வேறு ஆகுது. நம்மளுக்கு நைட்டு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. போன நைட்டு மாதிரி சீக்கிரம் பெட்டு செஞ்சு படுத்துடணும். ஃபஸ்ட்டு டையாக மாற்றிப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பெட் சர்வீஸ். ஸோ பாடி கரெக்டான டைம் நைட் ஆயிடுச்சு. இங்கே கொஞ்சம் மரம் இருக்குது, அதனால் இடிக்கும். நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சர்வைவல் சீரீஸில் தூங்கியிருக்கோம். நம்ம பெட்டு இங்கே இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு. நம்ம ஒரு சீக்கிரட்டான பேஸ் தேடணும். பேஸ் மாதிரிலாம் வேணாம், இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக ஏதாச்சும் மண்ணு அடியில் தோண்டிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு ப்ரோக் சாப் தான் தருது இந்த பண்ணியெல்லாம். இங்கே ஒரு கோழியை பார்த்தனே, அங்கே இருக்கு. சவுத் இங்கே ஒரு பொன்னி. என்னடா இது, ஒரே ஒரு ப்ரோக் சாப்பிட்டது.
ஸ்டிக்ஸ் வச்சுப்போம். ஸ்டிக்ஸ்லேயும் ஆகுதுப்பா. ஐயோ கடவுளே, நீங்கள் இந்த ரூட்டை குக்கிட மாட்டேன், நான் சாப்பிட விட மாட்டேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்ன பண்ணோம், இப்போ இங்கே வேணாம். இது நான் கேவ் கூட கனெக்ட் ஆகுது சுத்தம். இங்கே போய்க்கலாம். இங்கே போய்க்கலாம். இங்கே நம்ம வீடியோ கட்டலாம். ஃப்ளாட்டாக இருக்கும் ரொம்ப. ஷவல் செய்ய முடியல. ஷவல் செய்ய மறந்துட்டேனே. சரி காய்ஸ், நான் இந்த கட்டி முடிச்சோடனே இதை கட் பண்ணி காட்டுறேன். ஸோ காய்ஸ், நான் கட்டிட்டேன். கீழே தான் இது வந்து சும்மா டெம்பரவரி தான், கேவலமாக தான் இருக்கும். ஆனால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. இப்போ நம்மளோட திங்ஸ்லாம் இங்கே மூவ் பண்ணிடலாம். சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பெட்டு, அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் இந்த 3 டார்ச்சை எடுத்துக்கலாம். ஸோ காய்ஸ், நான் வந்து ஒரு சின்ன வீடு தான் கட்டலான் இருக்கேன். ஆனால் என்னோடய வீடு கட்ட எனக்கு கொஞ்சம் நிறையா பிளாக்ஸும் வேணும். டர்ட் மாதிரி கிடையாது, வுட்டு வச்சு ஸ்டோன் நிறையா வேணும். அதனால நான் இங்கே ஒரு சின்னதாக ஒரு பாத்து பண்ணி ஏகப்பட்ட ஸ்டோன் கலெக்ட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஸ்ட்ரிப் மைனிங் மாதிரி இது. ஐயானு இங்கே எந்த கேவுக்கும் கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. ஸோ எவ்வளோ அயன் இருக்கு? என்னடா கோவில் மாதிரி இவ்வளோ அயன் இருக்கு? சரி, நம்ம மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். இதை நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. ஏன்னா இந்த இது பண்ணுறது போர் அடிக்கும். ஸோ காய்ஸ், நான் நிறையா பொருட்கள், நிறையா ஸ்டோன் கலெக்ட் பண்ணேன். ஸ்டோன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த செஸ்ட்டில் போட்டிருக்கேன். நம்ம வீடு கட்ட வேண்டிய எல்லா பொருட்களையும் நான் இந்த செஸ்ட்டில் போட்டு வைக்க போகிறேன். வுட்டையும் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வுட்டு கலெக்ட் பண்ண போவேன். கிட்டத்தட்ட 2 பிக்காக்ஸ்க்கு மேலே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நிறையா இந்த ஸ்டோன் எடுத்து 2 ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். வுட்டு இல்லையா, 2 செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு நைட் முடிஞ்சிருச்சு, நிறையா வுட்டு கலெக்ட் பண்ண போகிறோம். அதனால் அதையும் நம்ம இதில் பார்த்துடலாம். நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நான் எவ்வளோ வுட்டு கலெக்ட் பண்ணேன்னு. பிரிட்ஜ் வுட் கலெக்ட் பண்ணுறதா ஓக் வுட் கலெக்ட் பண்ணுறதான்னு தெரியல. நான் ஓகே கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓக் கலெக்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ காய்ஸ், நம்ம நிறையா வுட்டு எடுத்துருக்கோம். எவ்வளோ வுட்டு எடுத்தோன்னு பார்க்கலாம்.
ஒரு ஸ்டாக், இது ஒரு ஸ்டாக், 2 ஸ்டாக்கு, 3 ஸ்டாக்கு, 4, 4, 5, 2, 3, 4, 4.5 ஸ்டாக் எடுத்துருக்கோம் காய்ஸ். இவ்வளோ போதும், நம்ம வீடு கட்டினா போதும் காய்ஸ். இவ்வளோ ஸ்டாக்கை வச்சு இதை வச்சு நம்ம வீடு கட்டிடலாம். அப்புறம் நான் இங்கே ஃபுட்டு வெந்துட்டுருக்கு. நான் மேலே போய் பாதி இடம் இதுவாக ஏற கஷ்டமாக இருக்குது. இந்த சைட் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 32க்கு மேலே சாப்ளிங்ஸ் கிடச்சிதா, அதையே திருப்பி நட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு நிறையா இது கிடைக்கும்னு. அதனால நம்மளுக்கு நைட்டு வர ஆகுதா, அதனால் நம்மளுக்கு இங்கே பாருங்க, இப்போ கூட விழுந்துட்டுருக்கு நிறையா சாப்ளிங்கு நட்டு வச்சுருக்கேன் பாருங்க. 30க்கு மேலே சாப்ளிங்கு என்னால் தாங்க முடியல, இன்வென்ட்ரியே ஃபுல்லாகிரும்னு எல்லாத்தையும் நான் வச்சுட்டு வந்துட்டேன். சரி, இப்போ வீட்டுக்கு போகலாம். நைட்டு மாப்ஸ் கூட சண்டை போடலாம், எனக்கு ஸ்டெம்பு இல்லை. அந்த ஃபஸ்ட் எபிசோடில் மாப்ஸ் கூட சண்டை போட்டேன், என்னோடய ஸ்வாடோட லைஃப் பாதி போயிடுச்சு. சரி, இப்போ தூங்கிடலாம். யூ கேன் ஒன்லி ஸ்லீப் அட் நைட்டா? இப்போ இது நைட் இல்லையாடா? ஐயோ, சீக்கிரம் நைட்டா? நைட் இருக்கு, இப்போ தூங்கலாம். அப்புறம் காய்ஸ், நான் நிறையா ஸ்டோன் எடுத்தேன்ல, அதில் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன்னா நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கேடா, இந்த சைடு வந்து நான் ஃபுல்லாக உருவாக்கலை. நான் இந்த சைடாக தான் ஸ்ட்ரைட்டாக தோண்டிட்டு போயிருந்தேன். இந்த சைடு வந்து ஒரு குளம் மாதிரி வந்துச்சு. பார்த்தா நிறையா கோல் இருந்துச்சு. கோல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக இது பண்ணி நிறையா ஸ்டோன் எடுத்தேன் அங்கேருந்து. சரி, இப்போ தூங்கிக்கலாம். ஸோ காய்ஸ், நம்ம இந்த சர்வைவல் சீரீஸில் நிறையா விஷயம் பண்ணியிருக்கோம். லைக் பெட்டு செய்கிறது, செஸ் செஞ்சு போட்டுறது. அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடு நான் கன்ஃபார்மாக வீடு தான் பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்கான ரிசோர்ஸஸ் பாதி நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடு செய்கிறதுக்கு ரெடியாகிடலாம். இப்போ நம்ம இந்த எபிசோடு நம்ம இப்போ இதோட முடிச்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக இருந்தால் அதுக்கு சாரி. ஏன்னா அடுத்த வீடியோவில் நம்ம வீடு கட்டும் போது இந்த வீடு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய வீடு கட்டிக்கலாம். ஸோ அட்டில் தென் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஜனா சைனிங் ஆஃப். பாய், டாடா, see you.